நந்தனாருடைய சரித்திரத்துல நந்தன் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டி நமசிவாய நமசிவாயன் பஜனை பண்ணுங்கிறான். அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் நந்தனாரை ஏளனம் பண்றா. என்னன்னா, நாமும் பாடிக்கொண்டிருந்தால் சோறு கிடைக்குமோ நந்தா அப்படிங்கிறார். நந்தன் சொல்றான், நாயும் கூட சோறு தின்னும் நாமும் பாடுமோ அப்படிங்கிறான். சோறு யாருக்கு வேணும்? நாய் கூட தான் சாப்பிடுறது. இந்த நாயினால நாமா சொல்ல முடியுமா? அருமையானது மனுஷ பிறவி. மனுஷ பிரிவில் உனக்கு பகவான் கண்ணை கொடுத்திருக்கான், காதை கொடுத்திருக்கான், கையை கொடுத்திருக்கான், காலை கொடுத்திருக்கான். எதுக்காக கொடுத்திருக்கான்? நன்றி உள்ளவனா நாம் இருக்க வேண்டாமா? எல்லாம் என்னுடைய முயற்சியில நடக்கிறது மனுஷன் சொல்றானே. நீ மனித பிறவி எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணின? என்ன சாமர்த்தியத்தினால உனக்கு மனித பிறவி வந்திருக்கு? பகவானுடைய கிருபையினால வந்திருக்கு. அப்பேற்பட்ட பகவானுக்கு உன்னுடைய நன்றிய சொல்லணும்னா உன்னுடைய நாக்குல சதா நாமம் இருக்கட்டும். ஏன்னா சத்தியமா சொல்றேன், என்னுடைய சக்தி இல்ல, என்னுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா யோகி ராம் சரத்குமாரோ இல்ல ஞானானந்தரோ இல்ல ரமணரோ இல்ல நாமதேவர் துக்காராம் போன்ற மகான்களோ ராமகிருஷ்ணர் சொன்னதெல்லாம் ஒன்னும் பொய் இல்லையே. அதனால நாமா சொல்லு, நாமா உன்னை கைவிடாதுங்கிறது அவர்கள் சொன்னதே நான் லவுட் ஸ்பீக்கர் ஆட்டம் திருப்பி மைக் மூலமா சொல்றேனே தவிர இது என்னோட வாக்கு இல்லை. அவர்கள் சொன்ன ஒரு மார்க்கம். ராமகிருஷ்ணர் சொல்றார், வீட்டிலே பூசணிக்காயை நறுக்கும் பொழுது 2 அந்த பூசணி விதை வாசல்ல போய் விழுந்துடும், நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு முளைச்சு வரும். நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ ஒரு நாள் பகவன் நாமா சொன்னா அதனுடைய பலனை அது கொடுத்தே தீருமே தவிர மறுக்கவே மறுக்காது. மேலும் மேலும் இந்த நாம சங்கீர்த்தனம் நன்னா நடந்து நாம எல்லாரும் லோகத்திலே ஒரு சகோதரத்துவத்தை கொண்டு வந்து அமைதியான, நம்மால என்ன முடியும் அப்படின்னு நினைக்காம நம்மாலையும் முடியும் அப்படின்னு நினைச்சோமானால் அந்த எண்ணத்தை பகவான் பூர்த்தி பண்ணி வைப்பான். அதனால இங்க நாம சங்கீர்த்தனை இப்ப எல்லாரும் பண்ண போறா. எல்லாரும் கண்ணை மூடிண்டு மனசுல அவளுடைய பிரார்த்தனைகளை பண்ணிட்டு ஒருமுகப்பட்ட மனசோட இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி, ஒரு கோவிலுக்கு வந்தா பிரசாதம் எடுத்துட்டு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாண பையில ஏதோ தேங்காய் போட்டு கொடுப்பா, கடைக்கு போனால் கடையில் சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். இங்கிருந்து போகிறவா எல்லாரும் இந்த பகவன் நாம கீர்த்தனத்தை எடுத்துட்டு போகணும். எல்லாரும் காதில் போய் உங்களோட மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, கோவில் எடுத்த பிரசாதத்தை 4 பேர்கிட்ட கொடுப்போம், கடையில் வாங்கின சாமான 10 பேரோட பகிர்ந்துப்போம். அது மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய வாக்கு எப்போ பார்த்தாலும் அனாவசியமான பேச்சுக்களை பேசாமல் நாமாவை சொல்லட்டும், நாமாவுடைய புகழை சொல்லட்டும். அந்த மாதிரி நாமாவை பொறுத்தியார சொல்ல வைப்போம். நாமத்திற்கு நாமான் ஏன் பேர் அப்படின்னா, நமக்காக பகவானால கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்கிறதுனாலே அதுக்கு நாமா அப்படி. முரளீதர சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே